நீட் தேர்வு எழுத சென்ற மாணவ மாணவிகளின் தாலிக்கயிறு, உள்ளாடைகள், பூணூல் உள்ளிட்டவை அவிழ்க்கப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கொந்தளித்த நிலையில், தற்போது அவருக்கு ஆதரவாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுறாங்க. என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான், பூணூலா இருக்கிறான், தலைமுடியை விரிச்சு விடுறான், முழுக்கை போட்ட சுடிதார்னா அரக்கையா வெட்டுறான், உள்ளாடையை எந்த மாநிலத்தில் கலட்டுறான்? என் பிள்ளையோடைய உள்ளாடையை கலட்ட நீ யார்? எது கலட்டுற? அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்துற காவல்துறைக்கு என்ன வேலை? மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும். இதை நீட்டு வேணாங்கிறாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும்? மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க, இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு. இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம்? நம்புதா? ஏன் அங்க கண்காணிப்பு கருவி, சிசிடிவி கேமராவை வை. அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா? இந்த தோடுக்குள்ளைய மூக்குத்திக்குள்ளைய நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன். ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி, இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்றேன். இது சரியா பதிவு நடக்குங்கிற இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்னை நம்ப சொல்றேன். அருணா கொடியா இருக்க சொல்ற, பூணூலா இருக்க சொல்ற, தாலியை கழட்ட சொல்ற. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா? ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமையா இருக்கு? ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு? ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? உங்களெல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா? என்ன கணக்கில் இதை கொண்டு வரீங்க? வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களே, நான் வேணா காணொலி ஆவணத்தை காட்டுறேன். வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான். அந்த மேற்பார்வையாளர், அந்த பார்வையாளர், சூப்பர்வைசர் என்ன பண்றாரு? கதவு அடையில் நின்றுகிட்டே யாராவது வரானான்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தரேன், நீங்க ஒளிபரப்புங்க. இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது. இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா? என்ன வேலை இது? காவல்துறை எதுக்கு அங்க இருந்து கழட்டுது? மூக்குத்திய போட்டு தரன்ற, இது பண்ற, உள்ளாடைய கலட்டிடுற, வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வான்ற. இன்னைக்கு ஜவுளி கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்கான். நாண்டு கண்டு சாகவனா அதெல்லாம் பார்த்து இந்த நாடா? அது நாடா? கேட்ட நாங்க தான் எல்லா உரிமையும் பாதுகாத்து. என்ன இதை பாதுகாத்தீங்க நீங்க? என்ன உரிமையை பாதுகாத்த? இதெல்லாம் கலட்டிட்டு இதெல்லாம் அறுத்துட்டு என் பிள்ளைய விட அள வச்சு கண்ணீரோட உள்ள போய் தேர்வு எழுதுனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா? என்ன மனநிலையில் என் பிள்ளை போய் எழுதும்? படித்த பாடம் எப்படி நினைவில் வரும்? எப்படி வரும்? போன தடவை உள்ளாடைய கழட்டி விட்டு உட்காந்து கடைசி வரைக்கும் தேர்வு மூலையில் உட்காந்து அழுதுட்டு போச்சு. எப்படி அவ உயரமாச்சுக்கிறோம்? எப்படி இருப்பா? தான் மருத்துவம் படிப்பேன், நான் டாக்டரா வருவேன், என்னவாகிறான்னு ஆசிரியர் கேட்கிறான். இந்த நாட்டில் ஒரு சாபக்காடு. ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும், நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றதில்லை. எல்லாம் டாக்டர், இன்ஜினியர் தான். ஆய் தொலை, டாக்டர் ஆகு. அப்படி கனவோட நான் மருத்துவராவேன்னு சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை, சமூகத்தை, பெற்றோர்களை, உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது. பச்சை பிள்ளைகளை கொல்ற, குடிக்க வச்சு கொல்ற, படிக்க போற இடத்துலையும் தேர்வு விடாம கொல்ற. என்னதான்டா அது நாடுது? என்னதான் நாடுது? கொடுமை. பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்திய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அறிவு யாராவது கேட்க மாட்டீங்களா? யாருமே கேட்க மாட்டீங்களா? எங்க இந்த மூக்குத்திகளை எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும்? எப்படி கொண்டு போக முடியும்? தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்? குடிக்க வச்சும் தாலியா இருக்கிற, படிக்க வச்சு தேடுவதும் தாலியா இருக்கிற. இது என்ன நாடுது? கேட்டா நாங்க தான் சுயாட்சி நாயகன். இதான் சுய ஆட்சியா? தேர்தல் எழுது வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்கார்ந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு எழுதணும். வாசல்ல நிக்க வச்ச அந்த பிள்ளைகளை காட்சியை பாருங்க. உன் மகளோ, என் தங்கச்சியோ, உன் மகளோ, உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு. மறுபடியும் இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு இந்த கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது. நீ மாத்தலைன்னா பாரு. நானு என் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு சொல்றேன், ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவன நீட்டை பாக்குறேன். நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன் நான். இல்ல ஆந்திரால, பீகார்ல, மற்ற மாநிலத்தில் எழுதும் போதெல்லாம் இப்படித்தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கழட்டி விடுறியா? காவல்துறைக்கு அங்க என்ன வேலை? தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன வேலை?
பெண்காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுடிதாரை கழட்டுறது, அதை கழட்டுறது, இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலைது? என்ன அக்யூஸ்ட் ஆனாங்கல்ல? இல்லை என்னது இது? ஏடா இவ்வளவு சோதிக்கிற? ஆதார் கார்டு கேட்ட, கைரேகை கண்வெளியில் எடுத்த, செக்யூரிட்டின்ற ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திக்குள்ள போக முடியல, ஷூவை கழட்டு பெல்ட்டை கழட்டுங்கிற, 1008 தடவை சோதிக்கிற. அவன் வந்து புல்வாமாவில் அடிச்சுட்டு போகிறேன், பகல்காமில் அடிச்சுட்டு போகிறேன், அதையெல்லாம் விட்டுற. அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்ட்டு இங்கே பிடிச்சி நோண்டிட்டு இருக்கு. என்ன நீ உன் பாதுகாப்பு? கேவலம் கேவலம். நீட் தேர்வுக்கு பல இடங்களில் இது எந்த விதத்திலும் காப்பி அடித்து அதன் மூலம் நன்றாக படிக்க மாணவர்களின் சீட்டுகள் தவறான நடவடிக்கைகள் உள்ளவர்கள் மூலம் பறிப்போய்விடக் கூடாது என்ற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மாணவர்கள் இப்படி உதாசீனப்படுத்தப்படக்கூடாது, துன்புறுத்தப்படக்கூடாது என்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது. இதில் யார் தவறு செய்கிறார்கள் என்றால், இங்கே உள்ள அதிகாரிகள், அந்த பரீட்சையை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள். வேண்டுமென்றே ஒரு உயர்ந்த பரீட்சையை இப்படிப்பட்ட சில நடவடிக்கைகளின் மூலம் அதன் புனிதத்தன்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் இப்படி நடந்து கொள்கிறார்கள். ஆக இது தடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே மாணவர்களுக்கு அறிவுறுத்தாகிவிட்டது. அவங்க அறிவுறுத்தலின் பேரில் தான் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை இப்படி உதாசீனப்படுத்துவது, துன்புறுத்துவது கூடாது. அதற்கான அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். உடனே நீட் தேர்வே குறை என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, நீட் தேர்வில் மாணவர்கள் தவறான முடிவை எடுத்துவிடக் கூடாது, இலகுவாக இருந்தது என்று பல மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முறை வாய்ப்பில்லை என்றால் கூட 2 முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் தைரியமாக நேற்று எழுதியதற்கு நான் பாராட்டை தெரிவித்திருக்கிறேன். ஏனென்றால் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை தேர்வு செய்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி என்று நான் சொல்கிறேன். 5வது முறை திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் நீட்டை எடுக்கிறார்கள். அதனால் நீட் மீது தவறில்லை. நீட்டை நடைமுறைப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்களை வேண்டுமென்றே கெட்ட பெயர் ஏற்பட்டு, திருப்பூர்ல பட்டன் எல்லாம் கழட்டிட்டு வேறு சட்ட போடு, இதெல்லாம் சொல்றதுக்கு நீட்ல யாரும் அப்படி சொல்லல. அதனால இது தவறு. அதை அப்படி செய்த அதிகாரிகள், பார்வையாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அதாவது இது ஒரு கருத்து சொன்னால் அதை வேண்டுமென்றே நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு தவறான நடைமுறையை ஏற்படுத்தி நீட்டுக்கே தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறார்கள் என்பது எனது கருத்து. இல்ல, நான் நம்ம மாநிலத்தில் நடந்ததான் நான் பாக்குறேன். எல்லா இடங்களிலும் அதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி தான் மாணவர்கள் வருகிறார்கள். அந்த மாணவர்களை பின்பற்றி வரும்போது அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து.